ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி உங்களுக்கு என்ன செஞ்சு காட்ட போகிறேன்னா மாங்காய் பச்சடி தான். ஏற்கனவே மாங்காய் பச்சடி ஒரு நாள் நான் பண்ணியிருக்கேன். அதை நியூ இயர் விலாகில் நான் பண்ணும்போது உங்களுக்கு காட்டுவோன்ட்டு நான் இந்தியாவிலேருந்து இந்த மாங்காய் கொண்டு வந்தேன். 2 மாங்காய் கொண்டு வந்தேன். பச்சடிக்கு ஒன்று மாங்காய் தொக்கு பண்ணலான்னு. பழுத்துடுச்சு கொஞ்சம். நான் உடனே பண்ண முடியல என்னால். இங்கே ரொம்ப காஸ்ட்லி மாங்காய்லாம். அதனால் 2 கொண்டு வந்துருந்தேன். இப்போ நல்லா தோலை சீவிடுவோம். மாங்காய் பச்சடி பண்ண தெரியாதவங்களுக்கு தான் இந்த நான் விலாக் போடுறேன். நல்லா தோல் சீவிட்டு இதை நம்ம கட் பண்ணிக்கலாம். பீலரில் கூட கட் பண்ணலாம். ஆனால் பீலரில் கட் பண்ணும்போது குழஞ்சி போயிடும். அதனால் கத்தியாலேயோ அருவாமனையாலேயோ இதுமாரி நீளமாக கட் பண்ணிங்க. கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். எல்லாமே தெரியாதவங்களுக்கு தான் இந்த மாங்காய் பச்சடி பண்ணி காட்டுறேன். வத்த குழம்புக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பாருங்கள், எல்லாத்தையும் சீவிட்டு 4 பக்கமும் சீவிடுங்க. சீவிட்டு அதில் அந்த கொட்டை தான் இருக்கும். அதையும் இந்த பீலரில் வேஸ்ட் பண்ணாத சுத்தமாக எடுத்துட்டேன். இப்போ இதை மஞ்சள் பொடி உப்பு போட்டு நம்ம வேக விட்ருவோம். மாங்காய் பச்சடி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வத்த குழம்பு நம்ம காய் இல்லைன்னா கூட மாங்காய் பச்சடி பண்ணி வத்த குழம்புக்கு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இல்லை வெறுனையும் பண்ணி நான்லாம் வெறுனையே ஸ்பூனில் போட்டு சின்ன வயசுலலாம் சாப்பிடுவேன். இப்போயுமே மாங்காய் பச்சடி ரொம்ப பிடிக்கும். இந்தியா அடிக்கடி பண்ணி சாப்பிட்றது. இங்கே காஸ்ட்லிங்கிறது கிடைக்கவே மாட்டேங்குது. இந்த மாங்காய் இந்த கிளிமூக்கு மாங்காய் கிடைக்க மாட்டேங்குது இங்கே பேக்கரியில். உப்பு மஞ்சள் பொடி போட்டு நம்ம வேக விட்ருவோம். பிங்க் சால்ட்டு கொஞ்சம் போட்டு நல்லா வேக விட்ருவோம். ஏன் நம்ம உப்பு கொஞ்சம் போடுறோன்னா இந்த திதிப்பை எடுத்து காட்டும். இப்போ அடுப்பில் வச்சு நம்ம சிம்மில் நம்ம பக்கத்துலேயே இருந்தோன்னா கொஞ்சம் மீடியமான ஃப்ளேமில் வச்சு நம்ம இதை தண்ணி ஊற்றி வேக விட்ருவோம். மூடி போட்டுருங்க. நம்ம மற்ற ஒர்க்கை பார்க்கலாம். ஏன்னா அடியில் போய் ஈஷிக்கும். அப்பப்போ நம்ம கலரி விடணும். பாருங்கள், இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வெந்துட்டுருக்கு. நம்ம மூடி போட்டுட்டு வேகிறதுக்குள்ளே இன்றைக்கி என்ன லஞ்சுன்னு உங்கள்கிட்ட காட்டுறேன். இது என்னென்னா சாதம். இன்றைக்கி சிவப்பு கண்ணி அரிசி கஞ்சிக்காக ஊற போட்டிருந்தேன். அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணாத நான் சாதம் வடிச்சிட்டேன். அதான் இந்த கலரில் இருக்குது. மாங்காய் பச்சடி ரெடி ஆகிட்டுருக்கு. இது பூசணிக்காய் கூட்டு, கடலப்பருப்பு பயத்தம்பருப்பு போட்டு பச்சை மிளகா அரைச்சி ஊற்றி கூட்டு. அது நிலக்கடலை இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு. வத்த குழம்பு. இது முருங்கைக்காய், சின்ன வெங்காயம், முள்ளங்கிலாம் போட்டு தேங்காய் அரைச்சி விட்டு வத்த குழம்பு. இந்த வத்த குழம்புக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ஆப்டாக இருக்கும். நீங்களும் ஒரு வாட்டி இது மாதிரி பண்ணி பாருங்கள். இதான் எங்கள் வீட்டில் லஞ்சு. உங்கள் வீட்டில் என்ன லஞ்சுன்னு சொல்லுங்கள். இப்போ நல்லா வெந்துடுத்து பாருங்கள். இருந்தாலும் கொஞ்சம் தண்ணி கம்மியாக இருக்குது. கொஞ்சம் தண்ணி ஊற்றி இன்னும் கொஞ்சம் வேக விடுவோம். ஏன்னா கொஞ்சம் 1 2 மாங்காய் வேகாத இருக்குது. பழுத்துருச்சில் கொஞ்சம் வேகிறதுக்கு லேட் ஆகும். இப்போ நல்லா வெந்துடுத்து. இப்போ இதுக்கு தேவையான வெல்லம் போடுவோம். நான் நாட்டு சர்க்கரை 3/4 கப்பு எடுத்து வச்சுருக்கேன். இது ஒரு 6 டேபிள் ஸ்பூனு. இது கண்டிட்டம் தான். உங்களுக்கு ஸ்வீட் வேணுன்னா இன்னும் கொஞ்சம் விட நீங்கள் வாயில் கொஞ்சம் போட்டு பார்த்துட்டு சூடாக இருக்கும். கொஞ்சமாக ஃபஸ்ட்டு செக் பண்ணி நம்ம வேணால் இன்னும் கொஞ்சம் விட ஸ்வீட் போடலாம். வெல்லம் இருந்தால் விட போடலாம். நான் நாட்டு சர்க்கரை போட்டிருக்கேன். இப்போ நல்லா கொதித்து அந்த ஸ்வீட் வெல்லத்தோட பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு. இப்போ இதுக்கு ஒரு கடுகு தாளித்து கொட்டிடுவோம். கடுகு தாளித்து கொட்டாதையும் சாப்பிட்லாம், ஒன்றும் தப்பு கிடையாது. இது நல்லா வெந்துடுத்து பாருங்கள். இப்போ தண்ணியாக இருந்ததுன்னா கொஞ்சம் மாவு மேலே தூவி விடுங்க, கெட்டியாகிடும். இப்போ கொஞ்சம் கடலை எண்ணெயில் நான் கடுகு போட்டு வச்சுருக்கேன். கடுகு வெடித்தோன்னு ஒரு பச்சை மிளகா போட்டு அதில் நம்ம தாளித்து கொட்டுவோம். நல்லாயிருக்கும். புளிப்பு, இனிப்பு, காரம் சேர்ந்துட்டு இந்த மாங்காய் பச்சடி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வேண்டானாலும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிடுங்க, தாளித்து கொட்டாதே. இப்போ எல்லாத்தையும் கலரி விட்டுட்டு எங்கள் ஹஸ்பண்ட் லஞ்சுக்கு எடுத்து பேக் பண்ணி வச்சிடலாம். சூப்பராக இருக்கும். நீங்கள் உங்கள் வீட்டில் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.